கண்ணுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அவங்க ஐ டாக்டர். ஒரு ஐ சர்ஜரிக்கு நான் அவங்க கூட போயிருந்தேன். பண்டைய கலாச்சாரம் என்னவென்றால் எந்த தொழிலை செய்தாலும் என்ன செய்தாலும் தான் வணங்கக்கூடிய இறைவனை வணங்கிவிட்டு தான் அந்த தொழிலை இறங்குவார். அதுதான் பண்டைய கலாச்சாரம். அவரிடம் நான் அதை கண்டேன். அவருக்கு தெரியும் கலாச்சாரம். ஆனால் இன்றைய கலாச்சாரம் என்ன? வளர்ந்து வருகின்ற கலாச்சாரம் எந்த மாணவனாவது தான் தேர்தலுக்கு முன்னாடி பிரே பண்ணுவானா? சொல்லி தருவா, கொஞ்சம் அது சொல்லி தருவா, அப்படியே காப்பாற்ற தவிர இறைவனே வேண்ட மாட்டார். பக்கத்தில் இருக்கிற பெண்ணிடமோ ஆண்களிடமோ கேட்பான், எனக்கு அந்த பஸ்ட் சொல்லி தருவியா, வரப்பட்ட வேண்டியதெல்லாம் இப்படிதான் சொல்லுவான். இது கலாச்சாரம், அவருக்கு கலாச்சாரம். அப்புறம் பாருங்க, இன்று என் தோழி எனக்கு இணையாக பேண்ட் செட் அணிகிறார். கேட்டா ஆணும் போனோம் சமம். ஆணும் பெண்ணும் சமம்தான். ஆனால் எல்லா விஷயத்திலும் ஆண்களை போல பெண்களும் பெண்களை போல ஆண்களும் இருக்க முடியாத நடுவர் அவர்களே, உண்மைதானே? உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஓடி விளையாடு பாப்பா, இங்க இருந்திருக்கிறாரான பாப்பா என்றார் பாரு. இன்று எந்த குழந்தையாவது பிறகு விளையாடுகிறதா? இல்லை. செல்போன், வீடியோ கேம்ஸ் அப்படின்னு ஒரு வீட்டுல ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிட்டு தனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. வீட்டுல இடி விழுந்தா கூட தெரியாது. அப்படி அந்த ஒரு மூலையில பாருங்கள் நடுவர் அவர்களே, அந்த பிள்ளை வளர்ந்து வருகின்றது. வளர்கின்ற கலாச்சாரம் அதற்கு தெரியாது. அதற்கு தெரிந்தது செல்போன், வீடியோ கேம்ஸ். இது கலாச்சாரம் நடுவர் அவர்களே. அப்புறம் பார்ப்போம். குருகுல கல்வியின் மையமான கல்வி, வீரம், யுக்தி எங்கே? கலாச்சாரம் அதை விட்டுவிடவில்லையா? ஒரு காலத்தில் ஒரு பெண் கணவன் வீட்டிலிருந்து தன் பிறந்த வீட்டிற்கு தனியாக சென்றாலே அவள் மீது சமுதாயமே குற்றம் சொல்லும். ஆனால் மேலை நாட்டு கலாச்சாரம் என்ன? மார்னிங் மேரேஜ், ஈவினிங் டைவர்ஸ். இதுதான் மேலை நாட்டு கலாச்சாரம். இதற்காக குமரி மாவட்டத்தில் மட்டும் ஒரு மாதத்திற்கு 1500 விவாகரத்துகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய மாவட்டத்தில் கலாச்சாரத்தில் சீரழிவை பாருங்கள் நடுவர்களே. இந்த கலாச்சார சீர்கேடு நம் மொழியை கூட விட்டு வைக்கவில்லை. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் அமைந்த மூத்த மொழி செம்மொழி. அதுவென்றும் புறவென்றும் வாழ்வை அழகாக வகுப்பளித்த இனிய மொழி தமிழ் கூட இப்போது வேறு மொழி கலப்பால் உருவாக்கப்பட்டு வருகிறது. அவர்களே, ஏன் நம்மில் ஒருவருக்காவது திருக்குறளில் உள்ள 10 பாட்டுகள் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் சும்மா கதை கேட்டீங்க, யாருக்கும் தெரியாது. பாருங்கள் பாருங்கள் நடுவர்களே, அவர்களுக்கு தெரியாது. கலாச்சாரத்தில் நம்ம அதை விட வாங்கி இருக்கிறோம். சரி, உங்கள்கிட்ட ஒரே எது கேட்கிறேன். இதை போட்டு தெரியுமா? சுடிதார், சுடிதார் நிறைய பேர் இருக்கு தெரியுமா? என்ன பேர் சொல்லுங்க. பிரச்சனையா? எனக்கு புரியல. இதுதான் கலாச்சாரம். பாருங்கள், சுடிதார் வாங்கி கொடுக்காமல் அவர் பேர் நட்டுக்கலாம். ஜோதிகா நயன்தாரா இந்த எவ்வளவு இருக்கா? அவன் போட்டி கொள்வாரு. அம்மா எனக்கு வேணும், அவன் வாங்கி கொடுக்கறா செத்து போவேன். சாரி வாங்கி கொடுக்க செத்து. அதே போல பாத்தீங்களா? நான் பார்த்ததே இல்லை. சுடிதார் வாங்கி கொடுக்காமல், பேண்ட் டிஷர்ட் வாங்கி கொடுக்காமல் எத்தனை இளம் பெண்கள் பேண்ட் வாங்க முடியாமல் எத்தனை இளம் ஆண்கள் இன்று செத்து கொண்டே இருக்கிறார்கள். இளைய கலாச்சாரத்தை சாகடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கு தெரியாது. இது அவர்களை வளர்த்து ஆளாக்கின அவர்களுடைய அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும் அவருடைய வருத்தம். அந்த துணியின் விலை 60 ரூபாய் தான் இருக்கும். நயன்தாரா போட்டா 1600 ரூபாவா இருக்கும். அவங்க அப்பாவுக்கு மந்த்லி வரவு 500 ரூபாயா இருக்கும். இவன் சொல்லுவான், எனக்கு அந்த துணி தான் வேணும், இல்லன்னா சோரத்து பின்னாடி போ.
ஒரு தோட்டத்துல சொன்னாங்களா? இல்லை. நடுவர் அவர்களே, கலாச்சாரம் கலாச்சாரம் பாருங்க, அந்த போட்டு துணியை பாருங்க, சுடிதார் சுடிதார் பேர் என்ன? அதுக்கு பேர் வந்து மறைக்காதீங்க, சொல்லுங்க. கனார்கழி நர்சிங் தெரியுமா? கலாச்சாரம் பாடல்களே, சுடிதாருக்கு பேர் படிச்ச பாடம் தெரியல. இதுதான் கலாச்சாரம். அப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை ஓகே, சென்னை எடுத்துப்போம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு தாண்டி கொஞ்சம் தூரம் போவோம். திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னை. அங்க போய் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க போடுற துணி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவங்க போடுற துணி எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும். தன் கணவன் பார்க்க வேண்டிய உடம்பை ஊரே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அவர்களுடைய இன்றைய நாகரிக உடை. இது கலாச்சாரமாக அவர்களே. பண்டைய காலத்தில் ஆடை எங்களுடைய அந்த பாருங்க, என்னுடைய கட்சியில் ஒரு தோழி இருக்கிறார். ஆடை உடுத்தி எவ்வளவு அழகாக இருக்கிறார். இதுதான் கலாச்சாரம். ஆனால் இன்று வளர்ந்து வருகின்ற கலாச்சாரம் உடவை. நம்ம கணக்கா சொன்னாரு, உடவை கட்டுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குதாங்க. அப்ப வந்து அவர் கல்யாண பந்தலுக்கு கொண்டாடி புடவை கட்ட மாட்டாங்க, ஜீன்ஸ் டீஷர்ட் போட்டு வருவாங்க கல்யாணத்துக்கு. சரி, கடைசியாக நான் ஒரு சில கதையை மட்டும் சொல்லிவிட முடிகிறது. எல்லாருக்கும் தெரியும் பப் அப்படின்னு, கிளப்னு சொல்றாங்க. எல்லா காசுகளும் சென்னையில போனீங்கன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேர் சென்டர் இருக்கும். ஒரு மாசத்துல 12 நாள் தான் வேலை. மீதி எல்லா நாட்களும் அவங்களுக்கு ஒரு டோக்கனை கொடுத்துருவாங்க. கொடுத்துக்கிட்டு நீங்க எந்த வேணாலும் போகலாம், யார் கூட வேணாலும் போகலாம். இதுதான் இன்றைய நாகரிகமாக இருக்கின்றது. அவர்கள் எங்க தெரியுமா செல்வார்கள்? இரவு 10 மணிக்கு செல்வார்கள். ஒரு ஆணும் பெண்ணுமாக, அவன் யாருன்னு தெரியாது, ரோட்ல போனோட கையை பிடிச்சிட்டு போவாங்க, வா போவோம் அப்படின்னு. அவனும் கூட போவான், அழகா இருக்காள கூட போவான். போயிட்டு பப்புல போய் இருந்துகிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ, குடிக்கணுமோ, மெடிக்கணுமோ, என்ன வேணுமோ எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாளாகும் போது விழுப்புரம் ஒன்றா இருக்கும். கடைசியில என்ன சொல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், இவன் என்ன எப்படி பண்ணி போட்டான், இவன் கூட எனக்கு இவ்வளவு தெரியவே தெரியாது. இதுதான் இன்றைய நாகரிகம், இன்றைய கலாச்சாரம். எதிரணியினரை புரிந்து கொள்ளுங்கள். கலாச்சாரம் என்பது தெரியுமா? சொல்லுவார்கள். கலாச்சாரம் என்பது புதிய கண்டுபிடிப்புகள் கிடையாது. நாம் எப்படி நடக்கிறோம், எந்த உடையை உடுத்துகிறோம், எந்த இடத்தில் எந்த விதமாக இருக்கிறோம், அதுதான் கலாச்சாரமே தவிர நீ பஸ்ல போடுற, பைக்ல போடுற கலாச்சாரம் உன்னோட வசதி, அது கலாச்சாரம் கிடையாது. உன்னுடைய வசதிகள், உன்னுடைய திறமைகள். இவங்க மிஸ்ஸஸ் நிர்மலா ஜோதி அவர்கள் இந்த மேடையில் நடுவராக இருக்க காரணம் கலாச்சாரமா? சொல்லுங்க. அவர்கள் இந்த மேடையில் நடுவராக இருக்க காரணம் கலாச்சாரமா? கலாச்சாரமா? இல்லை, அவர்களுடைய திறமை. அவர்கள் இன்று ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரிய கலாச்சாரம் என்று எல்லாருக்கும் சாதி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் கலாச்சாரம். அவங்க சுடர் சொல்லிதான் கண்டிப்பா மேல வந்துருக்க மாட்டாங்க. கரெக்டாக அவங்க சிரிக்கிறாங்க. சிரித்தலே எனக்கு தெரிகிறது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனோ சிரிப்போ. சரி, ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்றேன். The drop of poison is enough to spoil whole of health. எப்படி இருக்குது? சரியா புரிஞ்சுதா? நடுவர்களே, ஒரு கப்ப மில்க்ல ஒரே ஒரு காபு விஷத்தை கொண்டு ஊத்திட்டு நீங்க விஷத்தை மட்டும் பால் பண்ண பிடிங்கன்னு சொல்ல பிடிப்பீங்களா? பிடிக்க மாட்டீங்க நடுவர்களே. இதுதான் நல்ல விஷயங்களை எடுத்து விட்டு கெட்டதை விட்டு விடுங்க சொல்றாங்களே. ஒரு கப்பல பாலையும் விஷத்தையும் எடுத்தது மாதிரி பண்ணுங்க பார்ப்போம். நடக்காத நடுவர்களே, இன்று கல்லூரியில் நம்முடைய பிரின்சிபால் அவர்கள் சொல்லுவாங்க பசங்கள்ட்ட, பேண்ட் ஒழுங்கா போட்டுதான் ஓடு போனாங்க. ஆனா அதான் போடுவான்.
அவனுக்கு தெரியும் அது தீமை. பிரின்சிபல் கேட்டா பனிஷ்மெண்ட் போடுவாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா அதைதான் போடுவான். பிரின்சிபல் பார்த்தோம்னா அப்படி கலாச்சாரம். இவங்க என்ன சொன்னாங்க? நல்லது மட்டும் எடுத்துட்டு தீமையை விட வேண்டியது அவனுக்கு தெரியாதா? கல்லூரி படிக்க மாணவர்கள் அறிவு இல்லையாதா? அப்படியே கல்லூரிக்கு வந்தவன். இதுதான் கலாச்சாரம். நடுவர் அவர்களே, கலாச்சாரம். சரி நடுவர் அவர்களே, நான் நிறைய பேசிவிட நினைக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய பேச்சுக்கு அமைதி காத்து கை கொடுத்து கரம் கொடுத்து மாறி வரும் சமுதாயம் இளைய நாகரிகத்தை சீர்குலைக்கிறது, கெடுக்கிறது. ஆகவே இன்றைய கலாச்சாரம் இன்றைய சமுதாயத்திற்கு தீமையே 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 என்று கூறி நடுவர்கள் எங்களுடைய விவாதத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறி அமைதி காத்த உங்கள் அனைவருக்கும் கலாச்சாரம் நன்மையா தீமை என்று இருதரப்போடு பேசி முடித்தார்கள். நன்மை என்று பேசி வரும்போது அவர்கள் சொன்னார்கள் வில்லுவண்டியில் போனார்கள் முன்னாடி. ஆனால் அன்னைக்கு வில்லுவண்டி